இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ, நான் சிஸ்டம் ஷட் டவுன் மட்டும் தான் பண்ணிருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மறந்துட்டேனே. லக்ஷ்மி, அந்த கார்னர்ல தான் சுவிட்ச் போர்டு இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஷூ, போச்சு லக்ஷ்மி. நீ என்ன பாக்கிய லக்ஷ்மி மாதிரி நடந்துக்கிற? இப்ப நீ லக்ஷ்மி மாதிரி தான் இருக்கணும். சொல்லு லக்ஷ்மி, அங்கதான் சுவிட்ச் போர்டு இருக்குன்னு இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு ஏதோ தெரிஞ்ச மாதிரி நேரா அங்க போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வர. அது வந்து என்னங்க, நான் ஜெனரலா நிறைய ஆபீஸ்ல எம்ப்ளாயிஸ்க்கு பக்கத்துல தானே அந்த ஸ்விட்சஸ்லாம் வைப்பாங்க. அதான். அது மட்டுமா, நான் ஒர்க் பண்ற ஆபீஸ்ல கூட மானிட்டருக்கு பக்கத்துல தான் ஸ்விட்ச் போர்டு கூட இருக்கும். ஓ, அப்படிதான் இங்கேயும் இருக்கும்னு நான் கெஸ் பண்ணி போய் பார்த்தேன். ஸ்விட்ச் போர்டு இருந்தது, ஆஃப் பண்ணிட்டேன். ஆனா நீ இருந்தாலும் சில எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயங்கர சோம்பேறி தெரியுமா? இந்த இடத்துல யார் ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. இவ்ளோ சோம்பேறித்தனமா இருந்தா எப்படி? போறதுக்கு முன்னாடி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு போகணும்னு கூட தெரியாதா? இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டா எப்படிங்க? லக்ஷ்மி, அந்த பிளேஸ்ல வெங்கட பாகியலட்சுமின்னு ஒரு பொண்ணு வேலை பார்க்கறா. அவளை எதுவும் சொல்லாத. ஏதோ தெரியாம மறந்துருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அந்த பொண்ணு எப்பவும் பொறுப்பா இருப்பா. எவ்வளவு பாரமா இருந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு ரெடியா இருப்பா. ரொம்ப புத்திசாலி, சுறுசுறுப்பா வேலை பாப்பா. அவ நடந்துக்கிற முறை, அவ ஒர்க் பண்ற ஸ்டைலால யார வேணாலும் உடனே ஈர்த்துருவா. அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிற பொண்ணு சுவிட்ச் ஆஃப் பண்ணலங்கிற ஒரே காரணத்துக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. லக்ஷ்மி உங்களுக்கு பிடிக்காம போனாலும் குறைஞ்சபட்சம் பாக்கியலட்சுமிக்குள்ள இருக்க நல்ல குணங்களை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி லக்ஷ்மி, போலாமா? சரிங்க, போலாம்.